இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட பைபிள் வேர்ட்ஸ் யோபு 34:21 அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்மளுடைய நடைகளை எல்லாம் இயேசுப்பா பார்க்குறார். நம்ம அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. எல்லாரையும் எப்போதும் இயேசுப்பா கவனிச்சுட்டே இருக்காங்க. அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவருக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 139:1 கூட, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த 139 வாசிக்கையில தேவன் நம்மளை சுற்றிலும் இருக்கிறாருங்கிறத நம்மளால உணர முடியும். நம்ம மரண பள்ளத்தாக்குல இருந்தாலும் நம்ம கூட இயேசுப்பா இருக்காங்க. அவர் கோலும் அவர் தடியும் நம்மளை தேற்றும், அவரோட வார்த்தை நம்மளை தேற்றும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை செம்மையான வழியில் நடத்துவாரு. என் நாவில் சொல் பிறவாதுக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். என் கருவை உடைய கண்கள் கண்டது. சங்கீதம் 139:16 என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்படியாய் நம்மளை குறித்து எல்லாவற்றையும் தேவன் எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்மளை குறித்து எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. காட்ஸ் பிளான் மீறி நமக்கு எதுவுமே, தேவ திட்டத்துக்கு மீறி நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. நீதி செய்யும் போது அவனுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்ம நீதி செய்யும் போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒருவருமே தடுக்கவே முடியாது. எரேமியா 32:19 யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவுமா இருக்கிறேன், அவனவனுக்கு அவனுடைய வலிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேல் நோக்கமா இருக்குது. நம்ம கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக நமக்கு பலன் அளிக்கும்படிக்கு நம்ம எந்த வழியில நடக்கிறோம் அப்படிங்கிறத தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அவருடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேல் நோக்கமா இருக்கிறது. தேவனுக்கு தெரியாம நம்ம எதையுமே செய்யவும் முடியாது. எலியும் அதைதான் யோபுட்ட சொல்லிட்டு வராரு. தேவனுக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுன்னு தான் சொல்லிதான் அவர் இந்த வார்த்தையை சொல்லி அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்குதுன்னு சொல்லி யோபுட்ட சொல்றாரு. நீதிமொழிகள் 20:8 கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்களுமா இருக்குது. ஏசுப்பா கண்ணை பத்தி உன்னத பாட்டுல சூலமித்தியால் இப்படியா வர்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட கண்களை உடைய தேவன் நம்முடைய தேவன். நல்ல சங்கீதம் 37 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். நம்மளுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது. நல்ல மனுஷனுடைய நடைகள் எல்லாம் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது. நம்ம வழி மேல இயேசுப்பா பிரியமா இருப்பாரு. அப்படியாய் தேவன் நம்மளை நடத்துகிறாரு. அவர் பரிசுத்த ஆலயத்துல கர்த்தருடைய சிங்காசனம் இருக்குது. பரலோகத்துல இருந்து அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்குது. இயேசுப்பா நம்மளை பரலோகத்துல உள்ள சிங்காசனத்துல இருந்து நம்மளை பார்க்குறாரு. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறது. இப்படியா ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படுத்தல அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது அப்படின்னு சொல்லி யோவான் எழுதியிருக்கிறாரு. அப்படி அவர் நேர்ல தரிசித்த யோவான் அப்படியா அவரை பற்றி வர்ணிக்கையில அவர் பாதங்கள் எப்படி இருந்தது, உலையிலிட்ட அந்த வெண்கலத்தை போல அவர் பாதங்கள் இருந்தது. அவ்வளவு பரிசுத்த நிறைந்த தேவன், மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர். அவர் நம்மளை நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் திட்டம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் நம்ம ஒவ்வொரு வழிகள்லையும் நம்ம என்ன ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும்னு சொல்லி பார்க்குறாரு. கொஞ்சம் வழி விலகும் போது வழி இதுவே, வலதுபுறமா அது இடதுபுறமா சாயும் போது வழி இதுவே, இது நடவுங்கன்னு சொல்லி அவர் மெல்லிய சத்தத்துல நம்மகிட்ட பேசுவார். இருதயத்துல அவர் பேசுவார். அவர் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து உடனே நம்மளை திருத்திட்டு நடக்கும்போது நம்மளை நேர்த்தியான பாதையில அவர் திட்டத்தின்படி நம்மளை நடத்திடுவாரு. ஆமீன். வழி நடத்தும் வல்ல தேவ வாழ்வின் நாயகனே, நம் வாழ்வின் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்து நடத்துவார், இயேசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே.
நல்ல தகப்பனே உங்க துதிக்கிறோம் ஐயா, உங்க ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே உங்க ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. ஆம் தகப்பனே, நாங்க என்ன வழியில நடக்கிறோங்கிறத நீர் அன்னதினமும் நிமிஷந்தோறும் எங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறீர் ஐயா. உம்முடைய இமைகள் எங்களை சோதித்து அறிகிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்க உட்கார்தல எங்க எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனே, அப்படியா நாங்க படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் எல்லா வச்சும் ஐயா உமக்கு முன்பாக மறைவானது எதுவுமே இல்லை ஆண்டவரேப்பா. சங்கீதம் 139 பாதாளத்தின் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் என் தேவன் என்னோடு கூட உங்களுக்கு கரம் என்ன நடத்துதுன்னு சொல்றாரு. அப்படியா என் தேவன் ஐயா, நீங்க நிமிஷந்தோறும் எங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறீரா ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே எங்க வழிகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்க எங்கேயாவது நாங்க வழி விலகும் போது எங்களோட பேசிருங்க ஏசப்பா, எங்களை நடத்திருங்க. உங்க திட்டம் எங்க வாழ்க்கையில் நடக்கட்டும் ஐயா. தேவ திட்டத்தை மீறி எங்க வாழ்க்கையில எதுவும் நடந்துராதபடிக்கு என் தேவனே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறியா. நீதி செய்யும் போது அவனுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒருவருமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறீங்களா. ஆம் தகப்பனே, அப்படியா ஆண்டவரே. எங்களோட நடைகள் எல்லாம் வாக்கிய பண்ணுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே. எங்களுடைய மனுஷன் ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய நடைகளை நீர் வாய்க்க பண்ணுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்கப்பா. கரம் பிடிச்சிருங்க ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே கரம் பிடிச்சா விட்டுருவோம் ஏசப்பா. நீங்க எங்க கரத்தை பிடித்து கொண்டு எங்களை நடத்திருங்க ஆண்டவரே தகப்பனே. அப்படியா ஆண்டவரே, நீங்க நடத்த போறதுக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே. வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்படியா வனாந்தரமான வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாள்ல ஐயா உங்களுடைய வழியை நீங்க காட்டிருங்க ஆண்டவரே தகப்பனே. யாரும் இல்லாத ஆண்டவரே, ஒன்றுமில்லாத பெருமையான சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தேற்றுங்கப்பா. நான் இருக்குன்னு சொல்லி தேற்றுங்க ஆண்டவரே. அவங்க இருதயத்தை உங்களுடைய வார்த்தையை நான் நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆறுதல்கள் சமாதானங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும் ஐயா. நீங்க பாதுகாத்தருளும் ஐயா. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி ஐயா தகப்பனே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மரண இருள் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நம்பிக்கையாய் சொல்லத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே தகப்பனே. உங்களுடைய கோலும் தடியும் பிள்ளைகளை தேற்றட்டும் ஐயா. சத்திய வசனத்தினால் பிள்ளைகளை தேற்றுங்கப்பா, நடத்துங்க ஆண்டவரே. அப்படியா பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் நீங்க ஆண்டவரே எங்க குடும்பங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துல தருகிறோம் ஐயா. பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்துல இருந்து தள்ளிடாம நீங்க தாங்கி நிறுத்திடுங்க ஏசப்பா. உங்களுடைய பரிசுத்த அழைப்பை பிள்ளைகள் மேல வச்சிருங்க ஏசப்பா. மற்றவர்களை கட்டி எழுப்புற பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்க பிள்ளைகள் ஆண்டவரே இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. அவங்க வாயிலிருந்து ஆண்டவரே மற்றவர்களை கட்டி எழுப்புற வார்த்தை வரட்டும், உற்சாகப்படுத்துற வார்த்தை வரட்டும், தைரியப்படுத்துற வார்த்தை வரட்டும் ஐயா. அப்படியாய் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் ஒருவருக்கு ஒருவர் தகப்பனே அப்படியாய் புத்தி சொல்லி ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் உமக்குள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உண்மை மயமாக கொண்ட வாழ்க்கை துணையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்துருங்க ஆண்டவரே. வாழ்க்கை துணை தேவனுடைய இறுதிக்கு ஏற்ற நபரா இருக்கும்னு சொல்லி ஒரு பிள்ளைகள் ஐயா உம்மிடத்துல ஜெபிக்க உதவி செஞ்சிருங்கப்பா. பரிசுத்தத்துக்கு களங்கமில்லாதபடி வாழ்க்கை துணையோடு வாழ்றதுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தந்துருங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே எங்க பிள்ளைகள் ஐயா தகப்பனே தூண்களாய் விளங்கணும் ஆண்டவரே தகப்பனே. அப்படியாய் ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துல ஆண்டவரே எங்க பிள்ளைகள் தூண்களாய் இருக்கும்படிக்கு ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கிருபை தந்துருங்க ஆண்டவரே தகப்பனே. அப்படியாய் ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா தகப்பனே. உமக்கு பிரியமுள்ள சித்தத்தை புரிந்து கொள்ள தகப்பனை வாழ்க்கை துணைக்காக காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை புரிந்து கொள்ற கிருபையை தந்துருங்க. தேவ பக்தியுள்ள குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி எழுப்புங்க ஏசப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல பெற்றோரோட இருக்க நீங்க உதவி செஞ்சிருங்க ஏசப்பா. அப்பா அப்படியா பெற்றோரா பிள்ளைகள் ஆண்டவரே எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல பெற்றோரா இருக்கணும் ஆண்டவரே. அவங்க பிள்ளைங்களை அவங்க சத்தியத்துல வளர்க்கணும் ஏசப்பா. எங்க பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்கிறார்கள் என்று சந்தோஷம் பார்க்கலாம், அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொல்லி யோவான்ல சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்படியா ஆண்டவரே தகப்பனே யோவான்ல சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் நடக்க உதவி செஞ்சிருங்க ஏசப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துருங்க. தெய்வீக கனமும் மதிப்பும் உடைய சரியான வாழ்க்கை துணையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க தர நீங்க ஆண்டவரே கிருபை உள்ளவராய் இருக்கிறீர் ஐயா. அப்படியா நடத்துங்க ஏசப்பா, நடத்துங்க ஏசப்பா. உண்மை பின்பற்றி வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் தலைவராய் நீர் இருந்து ஆண்டவரே அந்த குடும்பத்தை நடத்துங்கப்பா. ஆலோசனை ஆச்சரியங்களும் செயலில் மகத்துவமுடைய ஒரு யோசனையில் பெரியவர் ஐயா நீர் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை தந்து ஆண்டவரே குடும்பத்தை கட்டி எழுப்பும்படி கிறிஸ்துவுக்கு கட்டி எழுப்பும்படிக்கு நீங்க உதவி செஞ்சிருங்க ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே புதிதாக அடுத்த மாசம் ஸ்கூலுக்கு போற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐயா தேவைகளை நீர் சந்தியும் ஐயா. ஃபீஸ் கட்டுறது தகப்பனே மற்ற தேவைகள் எல்லாமே ஐயா நீர் சந்தியும் ஐயா. பிள்ளைகளை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஐயா. எங்க பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து தெரியாதபடி நீ பாதுகாத்தருளும் ஆண்டவரே தகப்பனே. அப்படியா நீங்க நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். குறைவுகளை நிறைவாக்குகிறவர் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து ஆண்டவரே உங்க குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஐயா நீங்க நிறைவாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. சந்தியும் ஐயா நீர் அப்படியா நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் ஊற்றே உம்மிடத்துல வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதத்தை தரும். அதனோட ஒரு வேதனையை கூட்டார் என்ற வார்த்தையின்படி நீங்க நடத்துங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.